ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தாங்க. அதாங்க சாக்கி சால்மன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க நம்ம அவனில் குக் பண்ண போகிறோங்க. நம்ம பேக் பண்ண போகிறோம். ரொம்பவே எண்ணெய் இல்லாத சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக பண்ண போகிறோங்க. வாங்க அதுக்கு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிறோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் வச்சுட்டேங்க. எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஃபிஷ்ஷு சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடணுங்க. அது நல்லா சாஃப்டாகிடும். நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா லெங்க்த்தாக இருக்குது. அவனில் வைக்கிற கண்ணாடி ட்ரேவை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சிடுறோங்க. நம்ம ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும். நல்லா பாருங்கள், நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறேன். நம்ம ஐஸில் இருக்கும் இந்த ஃபிஷ் உங்களுக்கு இந்த ஒரு பேக்கெட்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தேவையான அளவுக்கு ஒரு ஃபிஷ்ஷே போதும். நம்ம 3 பேருன்றதால ஒரு 3 ஃபிஷ் வச்சிடுறாங்க அவனில். பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு கழுவிட்டோம்னா இப்படி சாஃப்டாக ஆகிடும். இதில் மல்லி பவுடரும் நம்ம ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே சால்ட்டும் தேவையான அளவுக்கு ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதில் சீசனிங் வேறு சீஃபுட் மேஜிக்னு இருக்குது, கொஞ்சம் கலருக்காக அதுவும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா தடவி விட்டுறலாங்க ப்ரெஷ்ஷால். நம்ம ஈவனாக நம்ம இந்த பேப்பரில் ட்ரேயில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதே போல் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேங்க. கலருக்காக நம்ம சீஃபுட் மேஜிக்ன்றது கொஞ்சம் லேசாக கிராஜுவலாக துவைக்கிறேன், நிறைய சேர்க்கல. அதுவே நல்ல கலர்ஃபுல்லாக வரும். நீங்கள் குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ நல்ல கலர் கொடுக்குதுன்னு. இந்த இந்த சீஃபுட் ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இதில் மெமரிக்கு, ஞாபக சக்திக்கு, நல்ல போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு, நமக்கு கேன்சர் வராத தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இவ்வளோ நிறைய பலன்கள் இருக்கிற சாக்கி சால்மன் ஃபிஷ்ஷை நீங்கள் வெளியிலலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் வாரத்துக்கு ஒரு 2 ஃபிஷ்ஷாவது எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸில் பேக் பண்ணால் ஈஸியாக ஹெல்த்தியாக, எண்ணெயே இல்லாமல் காரமும் இல்லாமல் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றா உப்பு காரம் சேர்த்து நல்லா ஒரு அந்த கண்ணாடி ட்ரேவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நல்லா கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் பெருசாக இருக்குது. ஜீரகப்பொடி, மல்லிப்பொடியும் கொஞ்சமாக பிங்க் சால்ட்டும் போட்டுட்டு கூடவே ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கையால் கூட தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரெஷ்ஷால் டேப் பண்ணிங்கன்னா கூட போதும். பாருங்கள், சீஃபுட் மேஜிக்னு இருக்குங்க. அதை நான் நல்ல கலருக்காக கொஞ்சமாக காரம் இல்லாமல் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக வரும். நம்ம பேக் பண்ணி முடித்த உடனே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விட நிறைய ஆயில் இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஆயிலே சேர்க்கலை, கொஞ்சம்தான், ஃபியூ ட்ராப்ஸ் தான் விட்டேன், நிறையெல்லாம் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஃபிஷ்ஷே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நல்லா காரம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடணும். நம்ம 3 ஃபிஷ் பேக் பண்ண போகிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுன்னு வச்சிடலாம். இப்போ அவனை பேக் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணிடுறோம். அடுத்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் முடிஞ்ச உடனே நம்ம ஓப்பன் பண்ணி அவனுக்குள்ளே வச்சிடுறோம். நல்லா இப்போ குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 25 மினிட்ஸில் சூப்பராக இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஆயிலியாக வந்துடும். நம்ம ஆயில் கொஞ்சம் தான் சேர்த்தோம், ஆனால் அந்த ஃபிஷ்ஷில் உள்ள ஆயிலே இவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.